தெரிந்து எங்கள் நண்பார்ந்த தாளாளர் அவர்களுக்கும் படகின் துடுப்பு போல் எங்களை வழிநடத்தி வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேடி கிடைக்காத முத்துக்கள் போன்ற திகழும் என்னுடன் பயிலும் தோழமைகளுக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நான் இன்று பேச போகும் தலைப்பு என்னவென்றால், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவிற்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் இன்று நம் பள்ளிக்கு சுதந்திரமாக வந்திருக்க முடியுமா? நம் தேசிய கொடியை உயர்த்திருக்க முடியுமா? வந்தே மாதரம் என்று முழங்க முடியுமா? தமிழ் பேசுவதற்கே அனுமதி இருந்திருக்குமா? என்று நாம் தேர்தல் நாள் என்று நமது பெற்றோர்களிடம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றோமே, நாம் நம் நாட்டின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை தான் இருந்திருக்குமா? இல்லை, இவை அனைத்தும் வெறும் கனவாகவே அமைந்திருக்கும். நம் நாட்டின் செல்வங்களும் உழைப்பும் உரிமைகளும் பிறரின் கட்டுப்பாட்டிலே அமர்ந்திருக்கும். நம் குரலுக்கு சுதந்திரம் இருக்காது, நம் கனவுகளுக்கும் சுதந்திரம் இருக்காது. இன்று நாம் சுதந்திரமாக சிரிக்கிறோம், சுதந்திரமாக படிக்கிறோம், சுதந்திரமாக நம் கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரம் யாரோ ஒருவர் கொடுத்த பரிசல்ல. எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் நிலைமையை இழந்தார்கள், பலர் சிறை சென்றார்கள், பலர் உயிரையே தியாகம் செய்தார்கள். அவர்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு தான் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம். சரி, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்கள் மனசாட்சியிடமே விடைய சொல்லுங்கள். இங்க இருக்கிற அனைவருக்கும் ஆகஸ்ட் 15 பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? சுதந்திரம் கிடைத்த நாள் என்றா, இல்ல லீவு கிடைக்கிற நாள் என்றா? சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் திரைப்படங்களில் ஓடும் கதாபாத்திரங்களை பார்த்து கை தட்டுகிறோம். ஆனால் உண்மையிலே நாம் கை தட்ட வேண்டியது நமக்காக உயிரை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தான். இன்று நாம் நடிகர்களின் வசனங்களை நினைவில் வைத்திருக்கின்றோம். ஆனால் நமக்காக உயிரை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை நினைவில் வைத்திருக்கின்றோமா? நாம் சிரிச்சுக்கிட்டே பேசுற இந்த மேடை ஆகஸ்ட் 15 இல்லை என்றால் கிடைத்திருக்குமா? நான் இன்று நீங்கள் நின்று சுதந்திரமாக பேசியிருக்க முடியுமா? நீங்கள் சுதந்திரமாக கேட்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்தியாவிற்கு இன்னும் சுதந்திரம் பெறவில்லை எனும் இந்த கேள்வி நம்மை வரலாற்றின் கதவுக்கே அழைத்து செல்கிறது. இன்று நாம் பெருமையுடன் பார்த்த மூவர்ண கொடி இல்லை, குடியரசு தினம் இல்லை, சுதந்திர தினம் இல்லை, ஜெய்ஹிந்த் என்று முழங்கும் உரிமை கூட இல்லை. எவ்வளவு வேதனையான நிலை அது! மகாகவி பாரதியார் பாடியுள்ளார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வரிகள் வெறும் பாடல் அல்ல, அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்த போர்க்குரல். அன்புடையவர்களே, நமக்கு இன்று சுதந்திரமாக பேச முடிகிறது. ஆனால் சுதந்திரம் இல்லை என்றால் இந்த மேடையில் நின்று என் பேச்சை கூட பேச முடியாமல் போயிருக்கலாம். நாம் இன்று நமது தாய்மொழியான தமிழ் பேசுகின்றோம். ஆனால் அப்போது நமது மொழியின் வளர்ச்சியே பாதிக்கப்பட்டிருக்கலாம். திருக்குறள் கூறுகிறது, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பதே இழப்பு. நம் முன்னோர்கள் நன்கு சிந்தித்து தைரியமாக போராடினால்தான் இன்று நாம் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். இன்று நாம் பள்ளிக்கு செல்கிறோம், புத்தகங்களை படிக்கின்றோம், வீரராக, ஆசிரியராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று கனவு காண்கின்றோம். ஆனால் சுதந்திரம் இல்லை என்றால் இந்த கனவுகளுக்கே போட்டு போடப்பட்டிருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறியுள்ளார், எனக்கு உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று. எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை இல்லைல்ல? பகத்சிங் 23 வயதிலேயே தூக்கு கயிற்று புன்னகையுடன் ஏற்றார். திருப்பூர் குமாரன் கொடியை கீழே விடாமல் உயிர் துறந்தார். உவேசா சிதம்பரனார் சுதேசி கப்பலை இயக்கி ஆங்கிலேயருக்கு சவால் விட்டார். வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், புலித்தேவன், தீரன் சின்னமலை போன்ற வீரர்கள் நம் நாட்டின் பெருமை. ஒரு சிறிய குழந்தை தன் அம்மாவிடம் கேட்கும், அம்மா, நான் ஏன் சுதந்திரமாக விளையாட முடியவில்லை என்று. அந்த அம்மாவின் கண்கள் கலங்கின. கண்ணீருடன் சொன்னால், கண்ணா, நமக்கு சுதந்திரமே இல்லை, நாம அடிமைகள். அந்த வார்த்தை நாம அடிமைகள் அந்த குழந்தையின் கனவுகளை அங்கேயே கொன்றுவிடும். இன்று நாம் மொபைல் போன் பயன்படுத்துகிறோம், இணையத்தில் உலகத்துடன் பேசுகிறோம், விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புகிறோம், சந்திரனில் காலடி பதிக்கின்றோம். இவை அனைத்திற்கும் காரணம் சுதந்திரம். இந்தியாவின் பெயரே உலகம் பதிக்கின்றது. அன்புடையவர்களே, சுதந்திரம் என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது பொறுப்பும் கூட. வரி செலுத்துவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, சாலை விதிகளை மதிப்பது, வாக்குரிமையை பயன்படுத்துவது, இவை அனைத்தும் தான் சுதந்திரத்தை மதிக்கும் வழிகளாகும். நீங்கள் உலகில் காணும் மாற்றமாக முதலில் நீங்களே இருங்கள் என்று மகாத்மா காந்தி கூறும் வரிகளை நினைத்து பாருங்கள். நாம் நல்ல குடிமக்களாக மாறினால் இந்தியா இன்னும் உயர்ந்த நாடாகும். பாரதியம் பெருமையுடன் பாடியுள்ளார், ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. நமக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், நம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதை தான். நண்பர்களே, நான் என் பேச்சை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நம்ம சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்த தியாகிகளுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்?
நாட்டை நேசிப்போம், சட்டத்தை மதிப்போம், நேர்மையாக வாழ்வோம். இந்தியாவை உலகின் தலை சிறந்த நாடகமாற்ற வழிவகுப்போம். ஒரு இரவு ஒரு சிறிய குழந்தை தன் அம்மாவிடம் கேட்கிறது, அம்மா, அப்பா எங்கே, எப்போ வருவாங்க என்று. அந்த அம்மாவின் கண்கள் கலங்கின. கண்ணீரை மறைத்துக் கொண்டு குழந்தையை அணைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னால், கண்ணா, உன் அப்பா நம் வீட்டை மட்டும் காப்பாற்ற போகவில்லை, இந்த உலகத்தையே காப்பாற்ற போயிருக்கார் என்று. அந்த குழந்தை அழுதபடி நின்று கொண்டிருந்தது. மெதுவாக அம்மா கிட்ட கேட்டது, அம்மா, அப்பா நாளைக்காவது வருவாங்களா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. குழந்தையை அணைத்துக் கொண்டு, கண்ணா, இனி உன் அப்பா வீட்டுக்கே வரமாட்டார், ஆனால் ஒவ்வொரு ஆகஸ்ட் 15லும் நாம் நாட்டின் ஒவ்வொரு மூவர்ண கொடியிலும் அவர் உயிருடன் இருப்பார் என்று கூறினார். குழந்தை அழுதபடி நின்று கொண்டது. குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். இன்று நாம் சிரிக்கும் ஒவ்வொரு சிரிப்பிற்கும் பின்னாலும் ஒரு குழந்தை இழந்த அப்பா இருக்கிறார், ஒரு கணவன் இழந்த மனைவி இருக்கிறார், ஒரு தாய் இழந்த மகன் இருக்கின்றான். அவர்களின் கண்ணீரின் விலைதான் நாம் சுதந்திரம். சுதந்திரம் என்பது ஒரு நாள் கொண்டாடும் விழா அல்ல, ஒவ்வொரு நாளும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. இறுதியாக, வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய மணித்திருநாடு என்று மீண்டும்